ரொம்ப சாரி, இப்போதைக்கு 0 பவரில் என்னால் கொஞ்ச நாளைக்கு வீடியோஸ் போட முடியாது. அது ஒரு சில தவறுகள் நானும் பண்ணிட்டேன். ஆனால் இப்போது இதுக்கான சொல்யூஷன் லக்ஷ்மி தமிழ் டெக்கர் சேனல் மட்டும்தான். என்னென்னா சில விஷயங்கள் தெரிஞ்சும் என்ன ஞாபகமே இல்லாத மாதிரி பண்ணியிருக்கேன். எனக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது. நேற்று ஈவினிங்லேருந்து வருத்தம் என்னென்னா, யூடியூப் மேலே ஒரு சில சமயம் கோவம் வரும், புரிஞ்சுக்கவே பண்ணிக்கிறாங்களே அப்படின்ட்டு. பட் இந்த முறை வந்து நான் ரொம்ப கவனமாக செய்கிறேன்னு நினச்சிட்டு பெரிய கவனம் இல்லாமல் பண்ணியிருக்கேனே அப்படின்னு தான் சீரியஸாக என் மேலே ரொம்ப கோவம். ஒரு விஷயத்தை பொறுப்பாக பண்ணிகிட்ருக்கேன்னு நினச்சிட்டு முட்டாள்தனமாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன் சேனலுக்குள்ளே அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் சரி பண்ணணும். மறுபடியும் ஒரு 90 நாள் ஆகும் அவங்க எனக்கு அதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கறதுக்கு அப்படிங்கிறது தான் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் சரி பண்ணிவிடுவேன். பட் ஆனால் வந்து இந்த தவிர வந்து இனிமேல் பண்ணவே கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ காப்பிரைட்ஸ் அது மாதிரினா கூட சரி ஒன்றும் பண்ண முடியல, ரிவ்யூ போட்டோம் அப்படின்ட்டு கூட எடுத்துக்கலாம். பட் இந்த தவறு அப்படிங்கும்போது என்னாலே அக்செப்ட் பண்ணிக்க முடியல என்னுடைய தவறுகளை நினச்சி. பட் இதுவும் கடந்து போகும். ஸோ லக்ஷ்மி தமிழ் டெக்கரில் வீடியோஸ் போடுறேன். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஆனால் உண்மையுமே என் மேலே எனக்கு ரொம்ப வருத்தங்க. இதில் ஒரு 2 ஆடியன்ஸாக இருந்தாலும் அந்த சேனலில் அவங்களுக்கு போக தெரியாத கூட இருக்கலாம். அந்த மாதிரியும் இருக்காங்க இல்லையா சிலர். அவங்கள நான் ஒரு டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன், ஹோப் கொடுத்து இது பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு எக்கச்சக்கமான வருத்தம். 4 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த சேம் பெயின் நேற்று ஈவினிங்கும் இருந்துச்சு. இப்படி பண்ணிட்டேனே, தெரிஞ்சே பண்ணிட்டேன் நிறைய விஷயம் அப்படிங்கிற மாதிரி கவனிச்சிருக்கலாம் அப்படின்ட்டு. அதான் சொல்கிறேன், வாழ்க்கையில் ரொம்ப புத்திசாலி ஸ்மார்ட் அப்படின்ட்டு இருக்கும்போது நமக்கும் ஒரு விஷயம் கால்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி விஷயம். வெரி சாரி. கண்டிப்பாக லக்ஷ்மி தமிழ் டெக்கரில் சந்திப்போம். ஸ்டேடியம்.